பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நமது ஜீவதனி ஊழியத்தின் மூலமாக கிராம ஊழியங்களை செய்கிறோம். சுவிசேஷம் அறிவிக்கப்படாத கிராமங்களிலே ஊழியங்களை செய்கிறோம். பத்திரிகை ஊழியங்களை நடத்துகிறோம். நீங்கள் விரும்பினால் நமது மாதாந்திர பத்திரிகையை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கிற எண்ணுக்கு உங்கள் முகவரியை அனுப்பி வைப்பீர்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு மாதமும் இலவசமாக உங்களுக்கு நமது ஜீவநதி பத்திரிகை அனுப்பி வைக்கப்படும். நீங்கள் அதன் மூலமாகவும் சத்தியத்தை அறிந்து கொள்ளலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் நமது தியானத்திற்கு ஆதாரமாக சங்கீதங்களின் புஸ்தகம் 96ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை பாருங்கள். கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள். பாருங்க, சங்கீதக்காரன் 2 காரியத்தை சொல்லுகிறான். ஒன்று, நாம் ஆராதிக்கிற தேவனுக்கு அவருடைய பரிசுத்த நாமத்துக்குரிய மகிமையை கனத்தை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். இந்த நாட்களில் தேவனுடைய ஆலயத்துக்கு கர்த்தரை ஆராதிக்கும்படி விசுவாசிகள் எல்லோரும் கடந்து வரும் பொழுது பாக்கெட்டில் 10 ரூபா, 20 ரூபா, 100 ரூபா அவரவருடைய சத்துவத்துக்கு ஏற்ப காணிக்கைகளை கொண்டு வந்து தேவனை ஆராதித்து விட்டு காணிக்கை செலுத்தி செல்லுகிறதை நான் பார்க்கிறோம். நல்லது. ஆனால் தேவனுடைய வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நாம் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது, கர்த்தரை தொழுது கொள்ளும் பொழுது, கர்த்தருக்கென்று காணிக்கை கொடுக்கும் பொழுது அவருடைய பரிசுத்த நாமத்துக்குரிய மகிமையை செலுத்த வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். இன்றைக்கு கர்த்தரை ஆராதிக்க போகிற நாம் எல்லோரும் கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்துகிறோமா? கர்த்தருடைய நாமத்துக்குரிய கனத்தை செலுத்துகிறோமா? அப்படி கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையையும் கனத்தையும் செலுத்தி அவரை ஆராதிக்கிறோமா? இல்லையே. அநேக விசுவாசிகள் அவசர அவசரமாக கிளம்பி ஓடுவாங்க. கடந்த வாரத்தில் கூட நான் ஒரு கிராம ஊழியம் செய்கிறதுக்கு சென்றிருந்தேன். பார்த்திங்கன்னா காலையில் 4:30 மணிக்கெலாம் எழும்பி குளித்து பிறப்பிட்டு அந்த மக்கள் 4:50க்கெல்லாம் வீட்டை விட்டு வெளியே கிளம்பிச்சாங்க. காலையில் ஒரு 6:30 மணிக்கு வந்தாங்க. எங்கே போயிட்டு வந்தீங்கன்னு. இன்னைக்கு காலையில் 5 மணிக்கு சர்வீஸ், திருவிருந்து ஆராதனை, அதனால் காலையிலே பிறப்பிட்டு போயிட்டோம். ரொம்ப சந்தோஷம். காலையிலே எழும்பி கொஞ்ச நேரம் நீங்கள் ஜெபம் பண்ணீங்களான்னு அவங்க சொன்னாங்க. அதான் காலையில் சர்ச்சுக்கு போகிறோமே பிரதர். சரி, காலையில் சர்ச்சுக்கு போகிறீங்க, நீங்கள் காலையிலே எழும்பி ஒரு 10 நிமிஷமாவது ஜெபம் பண்ணிட்டு போயிருக்கலாமே. என்ன நேரம் இல்லை பிரதர். சரி விடுங்க, இப்போ ஆலயத்துக்கு போயிட்டு வந்துட்டீங்க, நீங்கள் இப்போ உட்காந்து ஜெபிக்கலாமா அப்படின்னு கேட்டேன். காலையில் டிஃபன்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும்ல பிரதர். கவனிங்க, இன்றைக்கு நமது வாழ்க்கையில் ஆலயத்துக்கு போகிறதையே பெரிய சாதனையாக நினைத்து கொண்டு தான் அநேக மக்கள் ஆலயத்துக்கு போயிட்டு வராங்க. ஆலயத்துக்கு போயிட்டு வந்தாங்கன்னா தனி ஜெபம் பண்ணுறதில்லை. ஆலயத்துக்கு போயிட்டு வந்தாங்கன்னா வேதத்தை வாசிக்கிறது இல்லை. ஆலயத்துக்கு போயிட்டு வந்தாச்சுன்னா நம்ம ஆண்டவரை தேடிட்டோன்னு நினச்சி அதுக்கு பிறகு தங்களுடைய உலக பிரகாரமான வேலைகளை செய்கிறாங்க. ஒரு சிலரிடத்துல நான் பேசியிருக்கிறேன், நீங்கள் ஆலயத்துக்கு போய் ஆண்டவரை ஆராதித்தாலும் ஒரு 1/4 மணி நேரம் தேவ சமூகத்தில் அமர்ந்து நீங்கள் ஜெபிக்கலாமே அப்படின்னா அவர்கள் மறுமொழியாக என்ன சொல்கிறாங்க தெரியுமா? பிரதர், நாங்கள் உங்களை மாதிரி ஊழியக்காரங்களா? எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்க முடியுமா? எங்களுக்குன்னு வேலை வெட்டி இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. நான் சொல்கிறேன், எங்களுக்கும் வேலை வெட்டி இல்லையா? நாங்களும் உங்களை போல மனிதர்கள் தானே. எங்களுக்கும் மனைவி பிள்ளைகள் குடும்பங்கள் இருக்கிறது. எங்களுக்கும் உங்களைப் போல தேவைகள் இருக்கிறது. உங்களை போல தான் நாங்களும் சமையல் பண்ணி சாப்பிடணும். உங்களை போல தான் நாங்களும் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி படிக்க வைக்கணும். உங்களை போல தான் நாங்களும் தேவைகளோடு இருக்கிறோம். எல்லா மனிதருக்கும் வேலை பார்க்கிற விதம் வித்தியாசமாக இருக்குமே ஒழிய சூழ்நிலை ஒன்று தான். அதை புரிந்து கொள்ளுங்க. அதாவது கர்த்தருடைய வசனம் ஒன்றை சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். அப்படியானால் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆலயத்துக்கு போயிட்டு வந்தால் மட்டும் தொழுது கொண்டுட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. வசனத்தை வாசிக்கணும், கர்த்தர் என்ன சொல்கிறாருங்கிறத கவனிக்கணும், அந்த வசனத்தை கை கொண்டு நடக்கணும், அந்த வசனத்தின்படி வாழ முடியலைன்னாலும் வாழ்கிறதுக்கு பிரயாசப்படணும். ஒருவேளை பிரயாசப்பட்டு வாழ முடியலைன்னா ஆண்டவருடைய ஒத்தாசையை கேட்டு ஜெபிக்கணும். அவருடைய நாமத்துக்கு செலுத்த வேண்டிய மகிமைன்னா என்ன, கனம்னா என்ன,
ஆண்டவர் சொல்றார், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அப்போ காலையிலே எழும்பி கர்த்தரை துதிக்கணும். அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. பாருங்க, அவர் பாதத்தில் அமர்ந்து அவர் அப்படியே பரிசுத்த தேவ பிரசன்னத்தோடு பாடி துதிக்கணும்னு வைங்களேன், அவருக்கு கனத்தை செலுத்துகிறோன்னு அர்த்தம். அவர் கடந்த நாட்களில் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி பலிகளை செலுத்தணும். நாம் ஆசைப்பட்டு தேவ சமூகத்தில் கேட்டு பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை நினைத்து தேவனுக்கு துதி பலிகளை செலுத்தணும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதுக்கு பிறகுதான் நீங்க காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களிலே பிரவேசிக்கணும். ஆனா இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய நாமத்துக்கு கனத்தையும் மகிமையும் செலுத்துறதே இல்லை, காணிக்கை மட்டும் கொண்டு வந்து கொடுக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு சித்தமானால் இந்த நாட்களுக்கு பிறகு உங்க வாழ்க்கையில கர்த்தருக்கு எந்தெந்த விதத்திலெல்லாம் மகிமை கனத்தை செலுத்த முடியும்னு பாருங்க. நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து வேதத்தை வாசிங்க. நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துக்கு உங்களை அர்ப்பணிங்க. நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அவரை பாடி துதித்து மகிமைப்படுத்துங்க. அது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய நாமத்துக்கு செலுத்த வேண்டிய மகிமையை செலுத்தி அவருடைய ஆலயத்திற்குள்ள காணிக்கைகளோடு பிரவேசிக்கணும். அல்லேலூயா. நம்ம ஜெபிப்போமா? கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உமது பரிசுத்த கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் உங்கள் முகத்தை எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணுங்க ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் உமது வழிகளில் நடக்கணும் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் உமது நாமத்தை மகிமைப்படுத்தணும் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் உமது பரிசுத்த நாமத்துக்குரிய கனத்தை செலுத்தணும் ஆண்டவரே. கர்த்தர் தாமே உமது நாமத்தை நிமித்தம் அன்பி நிமித்தம் நீதியின் பாதையில் நடத்தியருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.